நான் 1 நிமிஷத்தில் நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன், 2 நிமிஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 100 லாட்டு போடுறாங்க. ட்ரேடிங் அப்படின்னாவே லாஸ் அப்படின்றது தான் எல்லோரோட மைண்ட் செட்லையும் இருக்குது. ஏன் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு லாஸ் ஆகுதுங்க சார்? இன்றைக்கி மார்க்கெட் என்ன ட்ரெண்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். மார்க்கெட் வந்து பை சைடு இருக்கா, செல் சைடு இருக்கா, லெவல் பேஸ்டு இருக்கா, இதெல்லாம் கற்றுக்கணும். கோயிலுக்கு போகிறது சாமிகிட்ட வேண்டிட்டேன் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் படிக்காமல் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஃபெயில் தான் ஆவீங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் இப்போ எல்லாருமே வந்து அறகுறையாக கற்றுக்கிட்டு அறகுறையாக எல்லாமே போய் பண்ணிவிட்டு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியுதோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் இன்னைக்கு நம்ம வந்து ட்ரேடிங் பற்றி உங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம் சார். ட்ரேடிங் அப்படின்னாவே லாஸ் அப்படின்றது தான் எல்லோரோட மைண்ட் செட்லையும் இருக்குது. ஏன் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு லாஸ் ஆகுதுங்க சார்? ஸோ செபியே சொல்லியிருக்காங்க 90% பீப்புள் வந்து லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிமெட் அக்கௌண்ட்டு எடுத்திங்கன்னா ட்ரேடிங் வியூ இது மாதிரி போனீங்கன்னா ஒரு 48 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் போயிட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 2 நாள் ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறது, 3ஆவது நாள் ஃபெயில் ஆனோன்னா 4ஆவது நாள் வேறு ஒரு இண்டிகேட்டர் வாங்குறது. ஸோ இப்படியே எல்லா இண்டிகேட்டரையும் ஸ்ட்ராட்டஜியும் செக் பண்ணி லாஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து க்ரீடு. அந்த க்ரீடு யார்கிட்ட இல்லையோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு பண்ணுவாங்க. அந்த க்ரீடு இருக்குன்னா இந்த மனுஷனுக்கு வந்து ஃபுட்டை மட்டும்தான் போதுமா, சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் எனக்கு போதும், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிமா. ஆனால் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு செஷனில் வந்து 9:15 to 9:45 நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை சொல்கிறேன். ஸோ ட்ரேடிங் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க. அடுத்த செஷன் வந்து 10 o'clock திருப்பி போய் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்றும் ஒரு 2000 எடுத்துறேன், 3000 எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபைட் வித் ட்ரேடிங். ஓகே, ட்ரெண்டு வழியாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் என்ன ட்ரெண்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். மார்க்கெட் வந்து பை சைடு இருக்கா, செல் சைடு இருக்கா, லெவல் பேஸ்டு இருக்கா, இதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டு டிசிப்ளினாக ட்ரேடு பண்ணணும். டிசிப்ளின் அப்படின்னு கேட்குறப்ப எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே டிசிப்ளினாக இருக்கோம். அதனால தான் சர்வே ஆகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ட்ரேடு அப்படிம்பாங்க. ஸோ டிசிப்ளின் ட்ரேடு அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கிறது டிசிப்ளின், ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஒர்க்குக்கு போகிறதோ டிசிப்ளின், உங்களோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வர்றது டிசிப்ளின், உங்கள் டியூட்டி முடிஞ்சோன்னே திருப்பி வீட்டுக்கு வர்றது டிசிப்ளின், உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டிசிப்ளின். எவ்ரிதிங் இன்ச் பை இன்ச்சு நீங்கள் டிசிப்ளினாக நடந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் டிசிப்ளினாக ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா, இந்த போதும் என்ற மனப்பான்மை இல்லாத ஒரே ஒரு ரீசன்னால் மட்டும்தான் எல்லாருமே தோற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேடு எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க. எக்ஸாமுக்கு போகிறப்ப நீங்கள் போயிட்டு ஒரு கோயிலோ இல்லை வேறு ஏதோ ஒருத்தவங்கள்ட்டையோ போயிட்டு தேங்காய் உடைக்கிறது, சாமிகிட்ட வேண்டிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல். ஆனால் ஒன்றுமே படிக்காமல் நான் சாமிகிட்ட போய் வேண்டிட்டு 100 தேங்காய் உடைப்பேன்னு சொல்லிட்டு போய் எக்ஸாமில் உட்காந்தா கொஷின் பேப்பரை பார்த்தா ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. அதுக்காக 100 தேங்காய் உடைச்சா என்ன ஆகும்? ஒன்றும் யூஸே கிடையாது. அது சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? கோயிலுக்கு போகிறது சாமிகிட்ட வேண்டிட்டேன் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் படிக்காமல் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஃபெயில் தான் ஆவீங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் அதில் இருக்கீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரேடிங்கில் இருந்திருக்கீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, எந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியுதோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு அது மூலியமாக ட்ரேடை டிசிப்ளினாக நான் காலையில் போகிறேன், இந்தந்த ரீசன்னால் நான் ட்ரேட் எடுக்கிறேன், இந்தந்த ரீசன்னால் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியணும். அப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அப்போ நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண மட்டும்தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும். சரி, இன்றைக்கி ஒரு 50,000 வச்சுக்கிட்டு நான் ட்ரேடுக்குள்ளே வர்றேன்னு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வர்றது,
1,00,000 வச்சுக்கிட்டு நான் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வர்றது, வேலையே கிடைக்கல, வேறு எதுவுமே தெரியலன்னா நான் வந்து ட்ரேடிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசை இழக்கிறது. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு காசு இல்லாதவங்கள்ட்ட இந்த ட்ரேடிங்குள்ளே யாருமே வர்றதில்ல. ஏன்னா அவங்க டே டு டே அவங்க லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்காக வேலைக்கு போகிறாங்க. அவங்க 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, காசு அதிகமாக யார் கையில் இருக்கோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா மணி யார்கிட்ட இருக்கோ, 3,00,000 4,00,000 அப்பா வந்து ரிட்டையர்டாக இருப்பாங்க, இல்லை பிஎஃப் ஃபண்டு எடுத்து வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு வீடு கட்ட உள்ள திருமணத்துக்கோ இல்லை சேவிங்ஸுக்கோ வச்சுருக்கதை எடுத்துகிட்டு வந்து இந்த அவங்களோட வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இதுக்குள்ளே போயிட்டு டெஸ்டிமானியல் பண்ணலாம், நம்ம பெருசாக வந்துடலாம். ஏன்னா விளம்பரமும் அது மாதிரி தானே இருக்குது. நான் 1 நிமிஷத்தில் நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன், 2 நிமிஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 லாட்டு போடுறாங்க. திடீர்னு 100 லாட்டு போட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அது ரியல் ட்ரேட் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 100 லாட்லாம் பேங்க் நிஃப்டியில் சான்ஸே இல்லை. ஏன்னா 16 லாட்டுக்கு மேலே அலோடு கிடையாது. ஆனால் இங்கே வந்து என்ன அந்த போலியான இது கொடுத்து எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, ஏதாவது விளக்கு வெளிச்சத்தில் வந்து ஈசல் போய் செத்து போயிடும் தெரியுங்களா, அது மாதிரி எதையாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராமை பார்க்குறது இல்லை யூடியூப்பை பார்க்குறது, ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு உள்ளே போயிடுறது. அதில் எத்தனை நாள் நீ ட்ரைனிங் எடுத்திருக்க? இப்போ நீங்கள் கார் டிரைவிங் பண்ணாலும் 45 நாள் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஓட்டி காமிக்கணும். அப்படியெல்லாம் இருந்து அதுவும் இல்லாமல் 6000 கிலோமீட்ரு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓட்டி பழகினா தான் உங்களுக்கு வந்து கார் டிரைவிங் வந்து பாசிபிள். ஓகேங்களா, ஹைவேல ஓட்டுறதோ வாட் எவர் இட் இஸ். அது இல்லாமல் இருக்கிறவங்க என்ன ஆகும், மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டு தான் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, எதிரே இருக்கிறவங்களையும் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வர்றப்ப நீங்கள் தோக்குறது மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களை சேர்ந்த பேரண்ட்ஸ், உங்களோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து காலி பண்ணிடுறீங்க. உங்களை நம்பி எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுறீங்க. ஏன்னா எல்லாமே டிஜிட்டலாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, எல்லாம் டிஜிட்டல் மணி, எல்லாமே ஆன்லைனில், எல்லாமே ஆன்லைன் ஆச்சு. யாருமே இன்னைக்கு வந்து ஃபிசிக்கல் மணி யார் கையிலையும் இல்லை. ஜிபே, கூகுள் பே, எல்லாமே மணி டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க கூடயே எனக்கு 2% நான் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு எல்லாரும் உங்களை வந்து யூஸ் பண்ணுமோ, காசு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ட்ரேடிங் தெரியாதவங்க தயவுசெய்து இதுக்குள்ளே வராதிங்க, இந்த சைடு தலை வச்சே படுக்காதீங்க. ஆனால் நான் இதை பிஸ்னஸாக பண்ணணும், இதை வந்து என் கேரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராப்பரான மென்டரை போய் பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற என்னென்ன ரீசன்னால் இந்த ட்ரேடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட அப் அண்ட் டவுன்ஸை பாருங்கள். ஆனால் ட்ரேடிங் வந்து ரொம்ப கொடூரமானது, அது தெரியாதவங்களுக்கு. அதை ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். ஆனால் இன்றைக்கி தெரியாதவங்களோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது, லாஸ் ஆனவங்களோட சவுண்டு அதிகமாக இருக்குது. எப்போதுமே நிறைகுடம் தழும்பாது அப்படிம்பாங்கள்ல, ஸோ அதே தான் நான் சொல்ல வரேன். இப்போ எல்லாருமே வந்து அறகுறையாக கற்றுக்கிட்டு அறகுறையாக எல்லாமே போய் பண்ணிவிட்டு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்டையர் கம்யூனிட்டியை என்ன சொல்கிறது, ஒரு பேனிக் ஆகிற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ட்ரேடு பண்ணுறதுனால ஏதோ மிஸ்டேக்கில் பெரிய இதில் இன்றைக்கி கொண்டு போய் 10 லட்சத்தை போட்டு அடுத்த நாளே 15 லட்சம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி இருந்ததுன்னா இன்ஃபோசிஸ் ஓனரோ இல்லை மற்றவங்களோ அதானியோ அம்பானியோ ஒரு இதை கண்டுபிடிச்சி அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லி பணம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 100 கோடி 200 கோடி பணம் வச்சுக்கிட்டு ட்ரேடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அக்குமுலேட் பண்ண தெரியும், அவங்களுக்கு ஆவரேஜ் பண்ண தெரியும். ஸோ எந்த லெவலில் போகணும், எந்த லெவலில் எடுக்கணும், அவங்கள்ட்ட அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது. நம்ம வச்சுருக்கதே 1 லட்சம், 1 லட்சத்துக்கும் ட்ரேடு எடுத்துறது. இப்போ 1 லட்சம் பணம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 20,000க்கு ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இது நடந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணி நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயும் லாபம் நட்டம் இருக்குது, இருந்தாலும் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், இறங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு அசட். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான். இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து வெரி 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 நிறைய கேப்பபிள் வேணும், நிறைய நாலேஜ் வேணும், நிறைய அடிபட்டிருக்கணும், நிறைய லாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு யார் ஒருத்தவங்க தொடர்ந்து கண்டினியூவாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியாது. 99% சக்ஸஸ் ஆகாததுக்கு ரீசனே வந்து அதை பற்றி நாலேஜ் இல்லாதனால தான். யார்கிட்டயோ போய் கால் போட்டு வாங்குறது,
யாரோ ஒரு சொல்கிறத கேட்டு வாங்குறது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ தெரியணும், நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இது ரெண்டுத்தையும் தெரியணும். அனாவசியம் எது, அத்தியாவசியம் எதுன்னு ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சர்வை பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேடில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியலை அப்படிங்கிறத ஒரு நோட்பேடில் எழுதி வைங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். எது தெரியலையோ அதை போய் கற்றுக்க பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். முயற்சி செய்யாதவன் வந்து வேஸ்ட்டு வாழ்க்கையில். இப்போ முயற்சி செய்கிறவனுக்கு தோல்வி நிறைய நடக்கும். ஆனால் அந்த தோல்வியிலிருந்து தான் அவன் கற்றுக்க முடியும். ஏதா இருந்தாலும் நீங்கள் நம்ம ஆரம்பித்தது யூகேஜி எல்கேஜிலேருந்து பாஸ் ஆகணும், நல்லா படித்தா தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு காலேஜ் வரைக்கும். காலேஜ் முடித்தோன்னே யார் வேலை கொடுக்குறா? இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகணும். சரி, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகினோம்னா அங்கே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஐடி ஜாப்போ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். எல்லாமே சேலஞ்சிங் தான், எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்கள். அன்டில் டோன்ட் ட்ரேட். ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ தெரியாமல் எதுவுமே பண்ணாது. சார், இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு இவ்வளோ விளக்கமாக பதில் சொன்னீங்க. இப்போ ட்ரேடிங் வர்றவங்க டிசிப்ளின் இருந்தால் ஜெயிக்கலாமா, இல்லை தொடர்ந்து அதை பண்ணணுமா? என்ன பண்ணால் அதை ஜெயிக்க முடியும் சார்? அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, பணம் இருக்கவங்க ரொம்ப பெருசாக இது பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒன்று. அதுக்கடுத்து சொன்னீங்க 10 லட்ச ரூபா போட்டால் அது அப்படியே அடுத்த நாள் டபுள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எந்த மைண்ட் செட் சார் ட்ரேடிங்கில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உதவுது? எந்த மைண்ட் செட் இருந்தால் அவங்க ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும் சார்? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து க்ரீடுன்னு தான் நான் சொல்லுவேன். க்ரீட், பணத்தோட தேவைகள் வந்து இன்றைக்கி அதிகம். இன்றைக்கி டே டு டே ஆக்டிவிட்டிக்கு பணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆகி போச்சு. அதை தேடி தான் இந்த உலகமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாருமே எனக்கு பணம் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டான். பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்டாலும் அவனுக்கு பணம் தேவை, கோடீஸ்வரன்ட்ட போய் கேட்டாலும் பணம் தேவை, மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட போய் கேட்டாலும் அவனுக்கும் பணம் தேவை. இங்கே பணம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அது அடையிற வழி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியனோட மைண்ட் செட்டே டோட்டலாக கரப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இபி வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கான், அதுக்கும் நம்ம பணம் பேக்கெண்டில் போய் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்குது. எல்லா வேலைக்கும் கவர்மெண்ட்டு இல்லை வேறு ஒரு ப்ரைவேட் செக்டார் எதுக்கு போகிறதா இருந்தாலுமே எல்லாமே வந்து நான் ஷார்ட்கட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு எல்லாமே அந்த மாதிரி கரப்ஷனில் போய் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிசிப்ளின் வேணும். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரியணும். ஷார்ட்கட்டில் போயிட்டு ஒரு காலையோ புட்டையோ வாங்கிட்டு ட்ரேடு பண்ணக்கூடாது. அப்போ ட்ரேடிங் பற்றி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். ட்ரேடிங் பற்றி நாலேஜ் இல்லாதப்ப அதுக்குள்ளே காசை மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு ட்ரேடு பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் ட்ரேடே பண்ணவே கூடாது. அந்த சைடு காது வச்சு கூட படுக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா 5 வருஷம் படிக்கணும், 12 இயர்ஸ் 12th முடிக்கணும், அதில் நீட் எழுதணும், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும். இன்ஜினியர்ஸும் அதே மாதிரி ஒரு லாங் ஜர்னி இருந்தால் தான் அவங்களோட கேரியர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கில் எதுவுமே தெரியாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து விட்டில் பூச்சி விளக்கு வெளிச்சத்தில் விட்டில் பூச்சி விழுந்த கதையாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ட்ரேடிங் தெரியலைன்னா கற்றுக்கிட்டு கொஞ்சமாக அதில் இன்டர்ஃபியர் ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. டெய்லி ப்ராஃபிட் பண்ண பாருங்கள், லாஸை வந்து குறைக்கிறது எப்படின்னு கற்றுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் ஒழிஞ்சியும் மற்றவங்க யாரும் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சார், ட்ரேடிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்றீங்க. இது எப்படி கற்றுக்கிறது? இப்போ பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணாவே இங்கே வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியுமா? இல்லை ஒரு பணத்தை ஒரு கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணி அதில் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை பார்த்து அதுக்கப்புறம் வரணுமாங்க சார்? ஒருத்தர் ட்ரேடிங்கை கற்றுக்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் சார்? ட்ரேடிங் கற்றுக்கிற மினிமம் வந்து இன்றைக்கி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிறவங்களே தலையில் நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெய்லி நடக்கிற ப்ரீமியம் டிகே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. 1.5 லட்சம் கோடி டேர்ன் ஆகிறதுல நிறைய பேர் ஒருத்தவன் லாஸ் பண்ணால் தான் ஒருத்தவன் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யார் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் சம்பாதிக்க முடியும். யார் லூஸ் பண்ணாங்களோ இன்னொருத்தவன் பை அண்ட் டேக், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஒருத்தவன் லாஸ் பண்ணால் தான் ஒருத்தவன் சம்பாதிக்க முடியும். ஸோ அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட நாலேஜ் எவ்வளோ இருந்தாலுமே அங்கே ஒருத்தவன் லாஸ் பண்ணுறான், அப்போ தான் நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ வைஸ் வர்ஸா இது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் லூஸ் பண்ணால் தான் இன்னொருத்தவன் சம்பாதிக்க முடியும்.
ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்ம ட்ரேடிங்கில் எப்படி சம்பாதிக்கலான்ற ஒரு ஐடியா வந்துடும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு இந்தியா சிமெண்ட்டு, ஐஆர்எஃப்சி, இது மாதிரி சின்ன சின்ன ட்ரேடு ரூ. 100 150. ஸோ இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நிஃப்டி 50 செபியே வந்து இது பண்ணியிருக்கான், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு ப்ரிஃபர்டாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்ஸில் ஒரு குவான்டிட்டியோ இல்லை 10 குவான்டிட்டியோ வாங்கிட்டு லெவல்ஸ் பேஸ்டு, ஸோ சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, 52 வீக்ஸ் லோ என்ன, ஹை என்ன, ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன, அவங்களோட நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கோல் என்ன, கம்பெனிக்கு ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருக்கா, ஸோ அவங்களோட பி ரேஷியோ என்ன, ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க. இப்போ நீங்கள் எப்படி ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலோ, ஏதோ ஒரு அசெட் வாங்குறதா இருந்தாலோ 1008 தடவை ஆர்என்டி பண்ணுறீங்க. இதை வாங்கலாமா வேணாமா, இன் ஃபியூச்சரில் இது எப்படி இருக்கும், நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து இங்கே லேண்ட் வாங்குகிறோம், 50 லட்ச ரூபா கொடுத்து லேண்ட் வாங்குகிறோம், அது டபுள் ஆகுமா இல்லை வாங்கினதுக்கு கீழே இறங்கிடுமா அப்படின்னு நம்ம எவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு பண்ணுறப்பையும் அனலைஸ் பண்ணுங்கள். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். 52 வீக்ஸ் லோ என்ன இருக்குது, 52 வீக்ஸ் ஹை என்ன இருக்குது, ஸோ எப்போயெல்லாம் வந்து மார்க்கெட் கீழே விழுகுதோ அப்போ போயிட்டு பை பண்ணுங்கள், மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்ப போயிட்டு செல் பண்ணுங்கள். ஸோ ஹையில் இருக்கிறப்ப போய் வாங்கவும் கூடாது, லோவில் இருக்கிறப்ப போய் விற்கவும் கூடாது. அங்கே அக்குமுலேட் பண்ணணும், டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணணும், சப்ளை ஜோனில் போய் விற்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகணும். அது இல்லாமல் பணத்தை வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ போட்டு அவ்வளோ செஞ்சிருவேன், அவ்வளோ போட்டு இவ்வளோ செஞ்சிருவேன் அப்படின்னா பண்ணவே முடியாது. அதுக்கு ப்ராப்பரான மென்டரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஸோ மென்டரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒன்று போடுங்க. நிறைய ப்ரொஃபஷனல் இருக்காங்க, ஜென்யூனாக சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தனியாக கிளாஸ் போகணுன்னு தேவையில்ல. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு நாலேஜையும் கேதர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ஐடியா கிடச்சிரும், பேசிக் ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் யாராச்சும் கொடுப்பாங்க. இந்த மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராப்பரான செட்டப் க்ரியேட் ஆகும். அந்த செட்டப் க்ரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை மந்த்து எத்தனை இயர் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க உங்களோட ஓவரால் லைஃப் ஸ்பேனில். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக, இது நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம். சார், அப்புறம் நீங்கள் சொன்னீங்க காசு இல்லாதவங்க வந்து ட்ரேடிங்க்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு லாபம் பார்த்துடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் என்னென்னா, ட்ரேடிங்கில் போனால் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற காசு நாளைக்கே டபுள் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. இப்போ மிடில் கிளாஸ் மக்கள்லாம் ட்ரேடிங்க்கு வரலாமா, என்ன பண்ணலாங்க சார்? மிடில் கிளாஸ் மக்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபிக்ஸ்டான ஜாபுக்கு போகிறாங்க. 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ட்ரேடிங்குள்ளே வந்தாங்கன்னா, அவங்க 9 o'clock ஆஃபீஸ் கிளம்பணும், ஈவினிங் 5 o'clock வராங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி ட்ரேடிங்குள்ளே வர முடியும்? வரவே முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் லேப்டாப்லேயோ பர்சனல் ஒர்க்கெல்லாம் அங்கே போய் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வேலைக்கு போகிறவங்க ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணவே முடியாது. அவங்களாம் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் வருதோ அதை சேவ் பண்ண பாருங்கள். சரி, எனக்கு ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாது, பட் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, என்னோடய லைஃப்பை வந்து ட்ரேடிங்லேயே என்னோடய ஜேர்னி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, பட் பேக்ரவுண்டு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஃபாதர் மதர் இல்லை யாரோ ஒருத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வரலாம். அப்போ அதுக்குள்ளே வர்றப்ப அதுக்கான ஒரு 6 மந்த்து நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வரும். ப்ராக்டிஸு எதுவுமே பண்ணலை, யாரோ ஒருத்தவங்க ஒரு கம்பெனியை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு நட்டப்பட்டுக்கிட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாது, உங்களையும் குறை சொல்ல முடியாது. என் நேரம் சரியில்லை, அது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, பேக்எண்டில் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேடுக்குள்ளே வரலாம். பிளைண்டாக தயவுசெய்து யாருமே வர வேணாம். ஸோ உங்களுக்கு அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்ஐபி இருக்குது, அதில் போய் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. மந்த்லி உங்கள் ஏர்னிங்கை 30% டிவிடெண்ட் பாலிசியில், இப்போ 50,000 செலவு பண்ணுறீங்கன்னா 15,000 எடுத்து வச்சு அதை ஒரு பங்கு மியூச்சுவல் ஃபண்டில் போட பாருங்கள். ஸோ அது மாதிரி இன்வெஸ்டராக க்ரியேட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்டராக க்ரியேட் ஆகிறப்ப தான் இந்த மார்க்கெட்டை பற்றி புரியும்.
அதுக்கப்புறம் ஆப்ஷன் மார்க்கெட் மற்றதுக்குள்ளே வரலாம். ஸோ பிளைண்டாக எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராதீங்க. ஸோ ப்ராப்பரான நாலேஜு கேதரிங் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சரியான ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்கள் கேபிட்டல் ஜீரோ ஆகிடும், என்டையர் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். சார் நீங்கள் வந்து இப்போ என்ன சொன்னீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க ட்ரேட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் உங்களுக்கு பேக்கப் இல்லைன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா சொல்லும்போது யார் தான் அப்போ ட்ரேட் பண்ணுறதுங்க சார்? நல்ல கொஷின் மேடம். இப்போ நிறைய பேர் ட்ரேடுக்கு வரணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு பண்ணுறாங்க. சில பேர் வந்து பர்சனல் லோன் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு பார்த்தா ஜீரோ நாலேஜ். ஸோ இருக்கிற அமௌண்ட்லாம் போட்டுட்டு சில பேர் வந்து கால்ஸை போட்டு வாங்கிட்டு லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. 5 வருஷம் 7 வருஷம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் தயவுசெய்து வர வேணாம். சரி, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் மேனாக இருக்காங்களா? சரி, யாருமே கிடையாது. ஸோ பாதி பேர் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வந்து கவர்மெண்ட் செக்டாருக்கு வேலை போகிறாங்க, சில பேர் வந்து சில கம்யூனிட்டி வந்து டெய்லி வேஜஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தெரிஞ்ச வேலைக்கு போயிட்டே இருக்காங்க. இப்போ ட்ரேடிங் பண்ணணும்னு மைண்ட் செட்டு வர்றதே காரணம் என்னன்னா, எக்ஸஸ் பணம் உள்ளவங்க தான் இதுக்குள்ளே வர்றாங்க. எனக்கு வந்து எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, சாரி, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் உள்ளே வர்றாங்க. ஸோ யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசனையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் வரக்கூடாது, லோன் எடுத்து வரக்கூடாது, பர்சனல் லோனோ எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு வரக்கூடாது, ஓகேங்களா? மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு வரக்கூடாது. ஸோ அதில் எவ்வளோ நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, எவ்வளோ கற்றுக்குறீங்க அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் ட்ரேடுக்குள்ளேயே வரலாம். ஸோ உங்களுக்கான பிஸ்னஸை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் வந்து ட்ரேடர் ஆகணுமா, இல்லை நான் படித்த எஜுகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன், ஸோ பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இல்லை நர்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ட்ரேடிங் வந்து பேஷனாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா நிறைய கற்றுப்பாங்க. ஸோ நிறைய எலிமெண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும், அதை நோக்கி போங்க. ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன வரணும்னு பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ட்ரை, கீப் ஆன் ட்ரை, தட் வில் பி குட். சார், அப்போ ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும், ட்ரேடிங்கில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? நீங்கள் சொன்னதெல்லாம் மட்டும் பண்ணால் போதுமா, இதை தவிர்த்து வேறு எதாவது பண்ணணுமாங்க சார்? சார், ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ட்ரேடிங் நடக்கிறதுல நீங்கள் 8 ஹவர்ஸ் உட்காரணும், 6 ஹவர்ஸ், சாரி, டெய்லி ட்ரேடிங் நடக்கிறதுல 6 ஹவர்ஸ் நீங்கள் இன்ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டத்தில் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபாரின் இன்ஸ்டியூஷன் எவ்வளோ வாங்குகிறான், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் எவ்வளோ வாங்குகிறான், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ வாங்குறாங்க, விற்கிறாங்க, அந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ என்ன, ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு, இந்த மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா, அப்போ சப்போர்ட் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும், ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியணும். ஸோ இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது, இங்கேருந்து திருப்பி ரீட்ரேஸ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும் ஒழியும் புதுசாக யாரும் ட்ரேடுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற நாலேஜை பொறுத்து தான் உங்களுக்கு ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ரொம்ப நன்றிங்க சார். ட்ரேடிங்கில் யாரெல்லாம் வரலாம், வரக்கூடாது, எப்படிலாம் ஜெயிக்கலான்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச்.